விஷ்ணு நீதிமான்கிட்ட மோத முடியுமாடா? மானிட பிறவி 5 வருஷம் 6வது வருஷம் 2013 இவ்வளோ நாள் அவர்கிட்ட போய் மோதிட்டேன், கடவுள்கிட்ட போய் மோதிட்டேன், நீதிமான்கிட்ட மோதிட்டேன். மானிட பிறவி என்ன காரணம்? கல்வி படிப்பு. இப்போ இந்த கல்வி படிப்பை நீதிமன்றம் கோர்ட்டில் அப்படியே மிதிச்சிருவார். ஒரு மிதி பையனோடு வருவார். யாருக்குமே தெரியாதா? இது விளையாட்டுக்கு இவன் நினைப்பான். மானிட பிறவி ராஜபாளையம் தெற்குப்பாளையம் எல்லாமே நீதிமான் அந்த காலத்தில் பூரா வேலை பார்த்து பூரா நீதியை காப்பான். அவனுக்கு நீதி கிடைக்காத பூரா கைலாசத்தில் வர வாங்கினவன் போய் நீதியில் போய் சொல்லும், சாமியே சொல்லும் இவனுக்கு நீதியை கொடு அப்படின்னு. இப்போ நீதிமான் நேரடியாக உள்ளே வரார். நீதிமான் நேரடியாக வருவார். கடவுள் நான் வந்துட்டேன்னு காட்ட மாட்டார். புரியுதா? கைலாசத்தில் போட்ட கணக்கில் புரியுத தன்மை தெரியுத தன்மை புரிஞ்சு தன்மையாக நடந்தா புரிஞ்சுக்கோ. முக்கால் சத்தியம். நீதிமான் அதுவும் சிவன் குடும்பம் பிள்ளை மேலே தான் வருவார். மற்ற இந்த உலகத்தில் எந்த மானிட பிறவி மேலே யாருமே வரமாட்டாங்க. கடவுளே வரமாட்டார். புரியுதா? இப்போ நீதிமான் நீதியை தவறி நடந்து போச்சு. இவ்வளோ நாள் கணக்கு போனால் அது எவ்வளோ பெரிய குற்றத்துக்கு மேலே குற்றமான குற்றம். முக்கால் சத்தியம். அப்போ இடத்துக்கு கணக்கில் இதில் வச்சு தான் எல்லா உலக நாடே பிடிப்பார். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு தான் முதல் கணக்கில் எடுக்கல. அம்புட்டும் ஓலை வாங்கி வச்சுருக்கான் கையில். எனக்கு இவ்வளோ கோடி சொத்து இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, நான் விவசாயத்தை அழிச்சிருக்கேன், 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கேன், எல்லாமே கையில் வச்சுருக்கான். இப்போ ஓலையை கொடுத்தாச்சு. யார் கொடுத்துருக்கா? ஆமை கொடுத்துருக்கு. வீடு வாசலை தேடி போட்டு போய்கிட்டே இருக்குது. புரியுதா? வீடு வாசலை தேடி ஓலையை போட்டால் ஆமை போட்டால் என்னடா நடக்கும்? முட்டா பேல எல்லாமே நொறுங்கி போகும். கைலாசத்துலேருந்து எல்லாமே நொறுங்கி போகும். நொறுக்கி விட்டுவார். முக்கால் சத்தி